வணக்கம் மக்களே. கேலண்டர் சம்ஸ்ல உள்ள பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். இதான் அதாவது கேலண்டர் சம்ஸ்ல உள்ள லாஸ்ட் பார்ட். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கணக்குகள்ல கொஞ்சம் நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நம்ம மனப்பாடம் பண்ணாதான் அந்த மாதிரி கணக்குகள்லாம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, இப்போ வாங்க கணக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2016 February 10. சரிங்களா? அதாவது 2016 February 10ஆம் தேதி புதன்கிழமை எனில் அதே ஆண்டு February 29ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும்னு கேட்காங்க. சரிங்களா? அதாவது February 10, 2016 was Wednesday. Then what day of the week was February 29, 2016 கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது February 10ஆம் தேதி என்னவாக இருக்குதுன்னா வெட்னஸ்டே, புதன்கிழமையாக இருக்குதான். சரிங்களா? சரி, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதே வருடம் அதே மாதம் February மாதமே 29ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்ப பாருங்களேன். February 10ஆம் தேதியும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா February 10ஆம் தேதியில இருந்து 29ஆம் தேதி வரை மொத்தம் எத்தனை நாட்கள்? அப்போ 20 நாட்கள். நான் சொல்றேன் கரெக்ட் தானே? 10 கூட சேர்த்துக்கோங்க. அப்ப எத்தனை நாட்கள் வரும்? 20 நாட்கள் வருமா? சரி, அப்போ நம்மளுக்கு இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கணக்குகளை சால்வ் பண்றதுக்கு February 10 வெட்னஸ்டேன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனால அந்த ஒரு நாளை எடுத்துக்க கூடாது. சரிங்களா? அப்ப 20 நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோமா? அதுல இருந்து ஒண்ணு கழிச்சா எத்தனை? 19. சரிங்களா? நல்லா பாருங்க. February 10ஆம் தேதிக்கு அந்த கிழமை கொடுத்ததுனால அதை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா நாட்களையும் எடுத்துக்கிறோம்னு சொல்ல வர. அதாவது February 11ல இருந்து 29 வரை எல்லா நாட்களையும் எடுத்துக்கிறோம். மொத்தம் எத்தனை நாள் இருக்கு? இப்போ 19 நாள் இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ February 29 நம்மளுக்கு என்னன்னு தேவை. சரிங்களா? அப்போ 29 என்ன கிழமை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 19 நாட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 7ஆல வகுக்கணும். எதனால 7ஆல வகுக்கிறோம்? ஒரு வாரத்துல மொத்தம் எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். அதனால 7ஆல வகுக்கிறோம். சரிங்களா? சரி, வகுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா 1 7 7, இங்க 2 7 14. சரிங்களா? முழுமையாக வகுப்படாது. ஏன்னா 19 அப்படிங்கிறது 7ஆவது வாய்ப்பாடுல வராது. சரிங்களா? சரி, அப்போ மீதி எத்தனை கிடைக்கும்? மீதி நம்மளுக்கு மீதியை கரெக்டா போடணும். சரிங்களா? மீதி நம்மளுக்கு எத்தனை கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். சரிங்களா? 19ல இருந்து 14 கழிச்சா எத்தனை கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த 5ன்னு கிடைச்சிருக்கதா இப்ப எழுதிக்கோங்க. 1 2 3 4 5. சரிங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? புதன்கிழமைன்னு கொடுத்துருக்காங்களா? அந்த புதன்கிழமையை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து பாருங்க. புதனுக்கு அப்புறம் என்னது? வியாழன், தேர்ஸ்டே. அதுக்கு அடுத்து என்னது? வெள்ளி, ஃப்ரைடே. அதுக்கு அடுத்து என்னது? சனி, சாட்டர்டே. அதுக்கு அடுத்து என்னது? சண்டே. சரிங்களா? அதுக்கு அடுத்து மண்டே, திங்கக்கிழமை. இதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களாங்க? இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடும் பண்ணலாம். சரிங்களா? என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது இத்தனை மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? சரி, என்னங்கிறத பார்ப்போம். அதாவது அவங்க February 10ஆம் தேதி வெட்னஸ்டேன்னு கொடுத்துட்டாங்களா? சரி, February 10 வெட்னஸ்டேன்னு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்ன நாளோ இப்போ இன்னைக்கு என்ன நாள்? சனிக்கிழமை இல்லையா? இந்த சனிக்கிழமை இப்போ ஒரு அடுத்த 7 நாள்ல இந்த சனிக்கிழமை வருமா? அப்போ இன்னையில இருந்து 7ஆவது நாள் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? திரும்பியும் சனிக்கிழமையாகத்தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 10ஆம் தேதி வெட்னஸ்டே, புதன்கிழமை அப்படின்னா இதுக்கு 7 நாளைக்கு பிறகும் என்னவாகத்தான் இருக்கும்? புதன்கிழமையாகத்தான் இருக்குமா? சரி, அப்ப 17 10 கூட 7 கூட வந்துட்டு 17 14ஆம் தேதி என்னவாகத்தான் இருக்கும்? வெட்னஸ்டே, புதன்கிழமையாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, இந்த 17 கூட திரும்ப 7 கூட்டினா அதுவும் ஒரு புதன்கிழமையாகத்தான் இருக்குமா? சரி, அப்ப 17 கூட 7 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 23ன்னு கிடைக்கும். சரி, 24 கிடைக்கும். அதுவும் என்னவாகத்தான் இருக்கும்? ஒரு புதன்கிழமையாகத்தான் இருக்கும். வெட்னஸ்டேவாகத்தான் இருக்கும். சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்து நம்ம 7 கூட்டணும் அப்படின்னா February அது நம்மளுக்கு என்ன ஆயிரும்? மார்ச்சுக்கு போயிடும். சரிங்களா? அதனால இதுக்கு அப்புறம் இன்னும் எத்தனை நாட்களை கூட்டினா நம்மளுக்கு 29 வரும்? 5 24 கூட 5 நாளை கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 29 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருமா? கரெக்ட் தான் நான் சொல்றது. இப்போ இந்த 5 நாளை மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த 5 நாளை எடுத்துக்கோங்க. இதுல இருந்து கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த 5 நாளை திரும்பியும் 1 2 3 4 5. சரிங்களா? அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த 7 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்ததுக்கு போயிருப்போம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அந்த 7 கூட்டிட்டு அந்த 29 வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த என்ன சொல்றது, திரும்ப அந்த வெட்னஸ்டே தான் 29ஆக இருந்திருக்கும். சரிங்களா? இங்க நம்ம 5 கூட்டுறோம். சரிங்களா? அப்ப என்னவாக இருக்காது? 7 7ஆ கூட்டினாதான் நம்மளுக்கு வெட்னஸ்டேயா இருக்கும். சரிங்களா? இங்க 7 கூட்டல நம்ம 5 கூட்டியிருக்கோம். அதனால அந்த 5 அப்படியே எழுதிக்கிறோம். சரிங்களா? புதன்கிழமையா? அதுக்கு அடுத்த நாள் என்னது? வியாழன், தேர்ஸ்டே, ஃப்ரைடே,
சாட்டர்டே, சண்டே, மண்டே சரிங்களா, இப்படி தான் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் மெத்தடே ப்ரிஃபர் பண்ணுங்க சரிங்களா. ஏன்னா இந்த 7 7 கூட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இப்போ வந்து ஒரு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, February 10 கொடுத்துருக்காங்க. February 10 இருந்து December 10 அந்த February 10 வெட்னஸ்டே அப்படின்னா December 10 என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கு உட்காந்து இப்படி 7 7 கூட்டிட்டு இருக்க முடியாது சரிங்களா. இந்த மாதிரி ஒரு மாசத்துக்குள்ள கேட்டாங்க இல்லை 2 மாசத்துக்குள்ள கேட்டாங்க அப்படின்னா அந்த 7 7 போடுறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பட் வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு சரிபட்டு வராது. அதனால அந்த மெத்தட் ஒன்னே ப்ரிஃபர் பண்றது எனக்கு என்னமோ தெரிஞ்சு பெட்டர்னு தோணுது சரிங்களா. அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த மாதத்துல எத்தனை நாட்கள், எந்த மாதத்துல 30 நாள், எந்த மாதத்துல 31 நாள், அது மட்டும் இல்லாம பிப்ரவரியில லீப் இயர்னா 29 நாள், லீப் இயர் இல்லைன்னா 28 நாள், இப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்னதான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். மற்றபடி ஒன்றும் தேவையில்லை சரிங்களா. ஜனவரிக்கு 30 சரிங்களா, ஜனவரிக்கு 30, அதுக்கடுத்து 28 29 பிப்ரவரிக்கு, அதுக்கடுத்து என்ன ஆகும் 30 சரிங்க 31 30 அந்த மாதிரி தொடருமா. தொடரையில ஒன்னே ஒன்று மட்டும் நம்ம ஞாபகம், என்னது, ஜூலையும் ஆகஸ்டும் மட்டும் 31 சரிங்களா. ஜூலையும் 31 தான், ஆகஸ்டும் 31 தான் சரிங்களா. 1க்கு 30 1க்கு 31 போட்டுறக்கூடாது சரிங்களா. இந்த மாதிரியான ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும் சரிங்களா. இந்த மாதிரி 2 மெத்தட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அந்த நேரத்தில் கொஞ்சம் ஈஸியாக கூட உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அது மாதிரி போட்டு ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம் சரிங்களாங்க. மற்றபடி வரணும். சரி, இப்போ அடுத்த கணக்கு போயிடலாம். இதெல்லாம் நான் நேற்றைக்கான வீடியோலே கொடுத்துருக்கணும் சரிங்களா, நான் மறந்துட்டேன். அதனால இன்னைக்கான வீடியோவில் எடுத்து வந்திருக்கேன். கடைசி 2 கணக்கு மட்டும் பார்க்க மறந்துடாதீங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா. If today is Monday, இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படின்னா what day was it 10 days ago? 10 நாட்களுக்கு முன்னாடி என்ன நாளாக இருந்திருக்கும் இன்னைக்கு திங்கக்கிழமையாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த திங்கக்கிழமை என்றால் கடந்த வாரம் இதே நாளின் 10 நாட்களுக்கு முன் என்ன கிழமையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ நம்ம என்ன பார்த்தோம், இன்னைக்கு என்ன கிழமையோ 7 நாட்களுக்கு பிறகு அதே கிழமை தான் வந்திருக்கும். அதாவது இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா இதே ஒரு 7 நாள் கழிச்சும் அதே வெள்ளிக்கிழமை தான் வரும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே மாதிரி பாருங்களேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஒரு 7 நாளைக்கு முன்னாடியும் அதே வெள்ளிக்கிழமை தானே இருந்திருக்கும். கான்செப்ட் புரியுதாங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஒரு 7 நாளைக்கு முன்னாடி பாருங்க அதே வெள்ளிக்கிழமை தானே இருந்திருக்கும். அதே தானே சொல்ல வரேன் சரிங்களா. அப்ப திங்கக்கிழமைக்கு முன்னாடி, இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படின்னா முன்னாடி பேக்ல பாக்குறாங்க சரிங்களா. 10 நாளைக்கு முன்னாடி என்ன கிழமையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத கேட்கறாங்க சரிங்களா. அதான் கேள்வி. அப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படின்னா டுடே சரிங்களா. இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படின்னா 10 நாட்களுக்கு முன்னாடியே என்னவாக இருந்திருக்கும், திங்கக்கிழமையாக தான் இருந்திருக்கும் சரிங்களா. சரி, இப்போ 10 நாளைக்கு, அதாவது சாரிங்க 7 நாளைக்கு முன்னாடியும் திங்கக்கிழமையாக தான் இருந்திருக்கும் சரிங்களா. அதை சொல்ல வரேன். சரி, நம்மளுக்கான 10 நாளைக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் தேவை. அப்போ திரும்ப நம்ம இந்த திங்கக்கிழமையில இருந்து என்ன பண்ணணும், 3 கழிக்கிறோம் அப்படின்னா முன்பு சரிங்களா. அதாவது முன்னாடி என்னவாக இருக்கும், திங்கக்கிழமைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னக்குட்டி நாள் என்னவாக இருக்கும், முன்னாடி நாள் என்னவாக இருக்கும்ங்கிறத கேட்டுருக்காங்க. திங்கக்கிழமைக்கு பின் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் சரிங்களா. இது முன் அப்படிங்கிறது பாஸ்ட், கடந்ததை பத்தி பேசிட்டு இருக்கோம் சரிங்களா. கடந்ததை பத்தி பேசல. இந்த எகோ முன் அதெல்லாம் வந்துருச்சுனால நம்ம என்னதான் பண்ணணும், மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோம் சரிங்களா. சரி, அப்போ இந்த திங்கக்கிழமையில இருந்து திரும்ப ஒரு 3 நாள் நான் கழிக்கணும் சரிங்களா. அப்போ இங்க 1 2 3 எழுதிக்கோங்க சரிங்களா. 1 2 3 எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா திங்கக்கிழமைய மட்டும் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி நாள் ரிவர்ஸ்ல எழுதணும் சரிங்களா. திங்கக்கிழமைக்கு முன்னாடி நாள் என்னது, சண்டே இல்லையா. சரி, சண்டேக்கு முன்னாடி என்னது, சாட்டர்டே. சாட்டர்டேக்கு முன்னாடி என்னது, ஃப்ரைடே சரிங்களா. அப்போ திங்கக்கிழமையில இருந்து 3 நாள் கழிச்சோம் அப்படின்னா ஃப்ரைடே வரும் அப்படிங்கறத டைரக்டா போட்டுருங்கனாலும் போட்டுருங்க. அப்படி இல்ல அப்படின்னா நம்ம எல்லா சமக்கும் எப்படி எழுதணும், சாட்டர்டே சண்டே மண்டே நம்ம ஆர்டர்ல எழுதணும். இங்க மைனஸ் சிம்பிளை குறிக்கிறது என்னது, பின்னாடி நோக்கி எழுதணும் அப்படிங்கறத குறிக்கிங்கிறத தெளிவா பாத்துக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி கணக்குகள் அடிக்கடி கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். ரமேஷ் தனது பிறந்த நாளை 15 ஆகஸ்ட் 2010 ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடினார். அதே தேதியும் அதே கிழமையும் 15 ஆகஸ்ட் ஞாயிறு, அதாவது 2010 கொண்டாடி இருக்காரா, தனது பிறந்த நாளை 2010 ஆகஸ்ட் 15 கொண்டாடி இருக்காரா. அதே மாதிரி, அதாவது 2010 வராது சரிங்களா. 2010 ஒருக்கு போனதுதான் சரிங்களா. ஆனா ஆகஸ்ட் 15 அதே கிழமையில சரிங்களா, அதே ஞாயிற்றுக்கிழமையில எப்போ எந்த வருடம் திரும்பியும் கொண்டாடுவாரு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சரிங்களா. கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரமேஷ் celebrated his birthday on 15th August 2010 which was a Sunday சரிங்களா. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. in which year will 15 August fall on a Sunday again அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது
நம்மளுக்கு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இப்போ இந்த வருஷம் கேலண்டர் இருக்குன்னு வைங்களேன், இந்த வருஷம் ஜனவரி 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கேலண்டர் இருக்குல்ல, இந்த இந்த நாட்களும் அதாவது அந்த கிழமைகளும் அந்த தேதிகளும் அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு ஆண்டும் என்ன ஆகும் வரும் சரிங்களா. இன்னும் எந்த ஆண்டு அப்படிங்கிறத கால்குலேட் பண்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா. ஆனா அதே மாதிரி என்ன ஆகும் இது ஒண்ணு தொடரும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜனவரி 1 1987 வைங்களேன். இப்போ ஜனவரி 1 1987 அப்படிங்கிறது ஒரு புதன்கிழமையில ஆரம்பிக்குன்னு வைங்க. புதன்கிழமையில ஆரம்பிச்சது அப்படின்னா இன்னொரு ஆண்டு சரிங்களா. இன்னொரு ஆண்டு இதே மாதிரி எந்த ஆண்டுன்னு தான் அதான் கேல்குலேட், அதாவது எப்படி கேல்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஜனவரி 1 புதன்கிழமை என்ன ஆகும், நம்மளுக்கு திரும்பியும் அதே கேலண்டர் ஸ்டார்ட் ஆகும். அதே கேலண்டர் என்ன ஆகும், திரும்பியும் ரிப்பீட் ஆகும் சரிங்களா. ஒரு சேஞ்சஸ், அது லீப் இயரா இருந்துச்சுன்னா லீப் இயரா இருக்கும், லீப் இயர் இல்லைன்னா லீப் இயர் இருக்காது. அதே மாதிரி டிட்டோ சரிங்களா. அதையும் இதையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அச்சு குண்டா இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி கேல்குலேட் ஆகும். அப்போ அந்த மாதிரி வருடம் எப்போ வரும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி, இப்போ வாங்க அது எப்படி, அதாவது அதை கேல்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் தெரியணும் சரிங்களா. ஒரு ஃபார்மெட்ஸ் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு கேல்குலேட் பண்ணிடலாம். சரி, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வருடம் சரிங்களா. அவங்க ஒரு வருடம் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு வருடம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணும். ஒரு இயரை 4ஆல டிவைட் பண்ணும் சரிங்களா. அப்போ டிவைட் பண்ணையில அதுக்கு மீதி சரிங்களா, மீதி ஈவ் இல்லை சரிங்களா, மீதி 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சதுன்னா சரிங்களா. மீதி எப்பவுமே எப்படிதாங்க இருக்கும், அதாவது நம்ம என்ன நம்பரை கொண்டு டிவைட் பண்ணுதமோ அதை விட கம்மியாகத்தான் இருக்கும் மீதி. எல்லாத்துக்குமே டிவிஷன் ரூல் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அப்போ என்னெல்லாம் நம்மளுக்கு மீதி கிடைக்கலாம், மீதி 3 வரைக்கும் தான் கிடைக்க முடியும். ஒண்ணு மீதி 0 கிடைக்கும், அப்படி இல்ல 1 கிடைக்கும், அப்படி இல்ல 2 கிடைக்கும், அப்படி இல்ல 3 கிடைக்கும் சரிங்களா. மீதி அப்படிங்கிறது 4 கிடைக்க வாய்ப்பே கிடையாது. 4னா திரும்ப 0ஆக தொடர்ந்துரும் சரிங்களா. அதனால நம்ம என்ன நம்பரை டிவைட் பண்ணுதமோ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் தான் அதாவது மீதி அப்படிங்கிறது கிடைக்க முடியும் சரிங்களா. சரி, நம்ம 4ஆல டிவைட் பண்ணல என்னதெல்லாம் கிடைக்கலாம், 1 0 கிடைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 1 கிடைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா மீதி 2 கிடைக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா மீதி என்ன கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு சரிங்களா. சரி, அப்போ நம்மளுக்கு மீதி ஒரு வருடத்தை நம்ம 4ஆல வகுக்கையில நம்மளுக்கு மீதி 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சதுன்னு வைங்களேன். அந்த வருடம் கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 28 கூட்டணும் சரிங்களா. 28 என்ன பண்ணணும், கூட்டணும். அந்த வருடம் கூட சரிங்களா, அந்த இயர் கூட என்ன பண்ணணும், 28 கூட்டிக்கணும் சரிங்களா. இங்க இயர்னு எழுதிக்கிறேன் சரிங்களாங்க. இந்த இயர் கூட 28 கூட்டணும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க சரிங்களா. சரி, நம்ம 4 வகுக்கையில அந்த வருடத்தை 4ஆல வகுக்கையில நம்மளுக்கு மீதி 1ன்னு கிடைச்சதுன்னா அதே வருடத்தை என்ன பண்ணணும், 6ஆல கூட்டிக்கணும் சரிங்களா. சரி, இப்போ நம்ம 4ஆல அந்த வருடத்தை 4ஆல வகுக்கையில நம்மளுக்கு 2 மீதியாக கிடைச்சது அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த வருடத்தை 11ஆல வகுக்கணும். சரிங்க, கூட்டணும் 11. அந்த வருடத்துக்கு கூட 11 கூட்டிக்கணும் சரிங்களா. சரி, வகுக்கையில நம்மளுக்கு 3 மீதியாக கிடைச்சதுன்னா திரும்ப நம்ம என்ன பண்ணணும், 11 கூட்டிக்கணும். அதாவது முதல் 2மே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது 4ஆல வகுக்கையில மீதி 0 வந்துச்சுன்னா 28 கூட்டணும், மீதி 1 வந்துச்சுன்னா 6 கூட்டணும். மற்றபடி 2ஐயும் 3ஐயும் நம்ம கூட்டணும் அப்படி, அதாவது மீதி 2 3 வந்துச்சுன்னா 11 சேமா தான் கூட்டணும் சரிங்களா. இது ஈஸி தான் சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களாங்க. சரி, இது மட்டும்தான் ஃபார்மெட். ஃபர்ஸ்ட் 4ஆல வகுக்கணும் சரி, அதுக்கப்புறமா மீதியை பார்க்கணும் 2ஆவது ஸ்டெப்பு. 3ஆவது ஸ்டெப்பு என்ன பண்ணணும், அதை மீதியை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணணும், அந்த இயர் கூட அவங்க என்ன இயர் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கூட்டணும். அந்த இயர் கூட இதை கூட்டணும். நம்ம ஃபார்மெட்ஸ் வச்சிருக்கோம்ல அதை கூட்டணும் சரிங்களா. சரி பாப்பா, அப்போ 2010 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2010 தான் ஆகஸ்ட் 15 சனிக்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2010 எடுத்துக்கோங்க சரிங்களா. இந்த 2010 எடுத்துக்கிட்டு முதல் ஸ்டெப் நம்மளுக்கு என்ன பண்ணணும், 4ஆல வகுக்கணும் சரிங்களா. சரி, 4ஆல வகுக்கணும் அப்படின்னா நீங்க ஃபுல்லாத்தையும் உட்காந்து வகுக்கணும் அந்த மாதிரி அவசியம் இல்லை சரிங்களா. என்ன பண்ணா போதும், லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு வகுத்தாலே போதுமானது சரிங்களா. நம்மளுக்கு டிவிஷன் ரூல் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அப்போ 10 எடுத்துக்கிறேன். 10 எடுத்துக்கிட்டு வகுத்தேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கும் 1 4 2 4 8 3 என்ன ஆயிரும், 12 ஆயிரும் சரிங்களா. அதனால 8ஓட நிறுத்திக்கோங்க. அப்ப மீதி நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, மீதி 2ன்னு கிடைச்சிருக்கு சரிங்களா.
சரி, இப்ப மீதி 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? குடுத்திருக்கக்கூடிய இயர் கூட 11 கூட்டிக்கணும் இல்லையா? அப்ப 2010 அவங்க குடுத்துருக்காங்க. நான் இது கூட என்ன பண்ணணும்? ஒரு 11 கூட்டணும். அப்ப கூட்டுனா எனக்கு என்ன கிடைக்கும்? 2021ன்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். வேற ஒண்ணுமே கிடையாது. ஆப்ஷன் டி தான் சரி. ரொம்ப ஈஸி தான் சரிங்களா? அப்ப நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது இதுதான் சரிங்களா? சரி, அப்போ இதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா? கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா எனக்கெல்லாம் ஞாபக சக்தி அவ்வளோலாம் கிடையாதுங்க. மிஞ்சி மிஞ்சி போனா எல்லாத்துக்கும் ஒரு மாசம் ஞாபகம் இருக்குமாங்க. அதுக்கடுத்து என்ன ஆயிரும்? மறந்து போயிரும் சரிங்களா? எப்பவுமே எழுதி பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா? எழுதி பார்க்கறது எப்பவுமே மறக்காது சரிங்களா? மேக்ஸ் பொறுத்தளவுல நீ செய்ய தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குமே தவிர பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா, நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. பார்த்துட்டு போனீங்கன்னா அப்படிதான் சரிங்களா? சரி, இப்ப பாருங்க. வாட் டே ஆஃப் த வீக் வாஸ் 7th April 1977ன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? அதாவது என்ன வாரம், அதாவது என்ன கிழமையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் சரிங்களா? ஏப்ரல் 7 ஏப்ரல் 7 1977ன்னு இருக்குல்ல, அது எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா? அதாவது சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இருக்குல்ல, அதுல என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா? என்ன கிழமையாக இருக்கும் இந்த ஏப்ரல் 7 1977ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியும் கேட்பாங்க, கேள்விகள் கேட்பாங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப அவசியம் சரிங்களா? என்ன அப்படின்னா, இது நீங்க எதுக்கு எப்ப உள்ளதுக்குனாலும் உங்க ஃபியூச்சர்ல இப்போ 2050 ஏப்ரல் 8 இதை நீங்க கால்குலேட் பண்ணும். அது எந்த நாள் சரிங்களா? அது என்ன கிழமை அப்படிங்கறத கால்குலேட் பண்றது கூட இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஒரிஜினலா இதை எப்படி கால்குலேட், இது ஒரிஜினல் கேலண்டருக்குள்ளது, ஒரிஜினலா எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம் சரிங்களா? நம்மளுக்கு இந்த டேட்டும் அந்த மந்த்தும் தெரிஞ்சாலே போதும் சரிங்களா? டேட்டு, மந்த், இயர் தெரிஞ்சாலே அந்த டே என்ன, கிழமை என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிடலாம் சரிங்களா? அதுக்கு ஒரு சிலது நம்ம நிறையவே ஞாபகம் வச்சுக்க மாதிரி இருக்கும். மந்த் சரிங்களா? மந்த், இயர் இது எல்லாத்துக்குமே ஒரு கோட்ஸ் இருக்கு சரிங்களா? வீக் இது எல்லாத்துக்குமே ஒரு சில கோடு இருக்கு சரிங்களா? அந்த கோட்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களாங்க? என்ன அப்படின்னா, இப்ப பாருங்களேன், இப்போ ஈஸியாவே போவோம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்தினுடைய நாட்கள் எழுதிக்கிறேன். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே சரிங்களா? எழுதிக்கிட்டேனா? இப்ப பாருங்களேன், இது அந்த சண்டே தான் வாரத்தினுடைய முதல் நாள் இல்லையா? சரி, ஞாயிற்றுக்கிழமை. அதுல இருந்து 0, 1, 2, 3, 4, 5, 6 சரிங்களா? இதுதான் கோடு சரிங்களா? இது வீக் கோடு சரிங்களா? சரி, வாரத்தினுடைய கோடுகள் இதெல்லாம் சரிங்களா? சரி, இப்போ மாதத்தினுடைய கோடுகளை பார்த்தோம் அப்படின்னா, மாசத்துக்கும் ஒரு சில கோடு இருக்கு சரிங்களா? சரி, மாதம் மொத்தம் எத்தனை மாதங்கள்? ஜனவரி, 12 மாதங்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் சரிங்களா? எல்லாத்தையுமே எழுதிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு கோடு இருக்கு சரிங்களா? இந்த மாதம் வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த கோடை தான் போடணும் சரிங்களா? சரி, அப்போ என்ன கோடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஜனவரிக்கு 0, பிப்ரவரிக்கு 3 சரிங்களா? மார்ச்சுக்கு 3, ஏப்ரலுக்கு 6, மேக்கு 1, ஜூனுக்கு 4, ஜூலைக்கு 6, ஆகஸ்டுக்கு 2, செப்டம்பருக்கு 5, அக்டோபருக்கு 0, நவம்பருக்கு 3, டிசம்பருக்கு 5 சரிங்களா? இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுதான் ஆகணும் சரிங்களா? பாருங்களேன், முதல்ல 033 சரிங்களா? 033 அதை ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்களேன், இந்த 3ஐயும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6 இல்லையா? 6 கிடைச்சிருமா? சரி, அதுக்கு அடுத்து பாருங்க, இது 1, 4 இந்த 1ஐயும் 4ஐயும் எப்படி எழுதிக்கலாம்? அந்த 1ஐயும் 4ஐயும் மட்டும் நம்ம எப்படியாவது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா? இந்த 1ஐயும் 4ஐயும் நம்ம எழுதிட்டோம் வைங்களேன். அதுக்கு அடுத்து ஜூலைல இந்த 6 அப்படியே தான் வரும் சரிங்களா? இந்த 1 கூட என்ன பண்ணும்? இந்த 2 கூட்டணும் சரிங்களா? சரி, இந்த 4 கூட என்ன பண்ணும்? 1 கூட்டினா என்ன ஆயிரும்? 5 ஆயிரும் சரிங்களா? இது ரெண்டத்து கூட 1 தான் கூட்டணும் சரிங்களா? சரி, இப்ப பாருங்களேன், இந்த 2 கூட 1 கூட்டினா நம்மளுக்கு என்ன ஆயிரும்? 3 ஆயிரும். சரி, இங்க என்ன பண்ணும்? அந்த 5 அப்படியே போட்டுக்கணும் சரிங்களா? இது ஏன் அப்படி, இது மட்டும் எதுக்கு சேமா வந்திருக்கு அப்படின்னா, இங்க பாருங்களேன், இங்கேயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சேமா 6 தானே போட்டிருக்கோம். அதே மாதிரி கடைசி முடியல நம்ம என்ன பண்றோம்? சேமா இந்த 5 போடுறோம் சரிங்களா? இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா நான் போன் நம்பர் மாதிரி டக்குன்னு மனப்பாடம் பண்ணிடுவேன் சரிங்களா? அப்படி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அப்படி கூட பண்ணிக்கோங்க. ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சா போதுங்க சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். சரி,
இப்போ இது மந்த்துக்கான கோடு சரிங்களா. சரி, இப்போ இயருக்கான கோடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்களேன், இப்போ 1900 சரிங்களா. 1900ல இருந்து 1999 வரை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இதுல எந்த வருடம் கொடுத்துருந்தாலும் நம்ம 0ன்னு போடணும் சரிங்களா. சரிங்களா, ஓகே தானே. சரி, இப்போ 2000ல இருந்து 2099 வரை என்ன கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன போடணும், 6ன்னு போடணும் சரிங்களா. சரிங்களா, 6ன்னு போடணும். சரி, இப்போ இந்த 2100ல இருந்து 2199 இது வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன போடணும், 4ன்னு போடணும் சரிங்களா. சரி, இப்போ இந்த 2200ல இருந்து 2299 வரை அந்த இயரை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த வருடத்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன போடணும், 2ன்னு போடணும் சரிங்களா. இதே மாதிரி தான் சரிங்களா. இப்போ 2300 to 2399 அப்படின்னா 0 வரும். அதுக்கு அடுத்த வருடங்கள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 6 வரும். அதுக்கு அடுத்த வருடம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 4 வரும். அதுக்கு அடுத்த வருடங்களை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 2 வரும். அதாவது இந்த 0 6 4 2 அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து தொடர்ந்துகிட்டே போவோம் அப்படிங்கறத சொல்ல வரேன் சரிங்களா. அப்ப அது எப்படி தொடருது அப்படிங்கறத பாத்துக்கோங்க சரிங்களா. மோஸ்டா நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த 2000 to 2999 2999 இந்த 1900 இருந்து 1999 உள்ளதையும் தான் மோஸ்டா கேட்பாங்க சரிங்களா. இதை மட்டும் நம்ம குழப்பாம வச்சுக்கணும். ஆனா இந்த மாதிரி தான் தொடரும், 0 6 4 2 சரிங்களா. அப்போ இந்த நூற்றாண்டுகள் அது முடிததையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு இடைப்பட்டதுல இருந்து என்ன வந்தாலும் அதுக்கு என்ன கோடு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு சரிங்களாங்க. அந்த ஃபார்முலாவை நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இவ்வளவு நம்ம மனப்பாடம் பண்ணாதான் இந்த ஒரு கணக்கு போட முடியும் சரிங்களா. இந்த மாதிரி மாடல் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது அவசியம் சரிங்களா. சரி, என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வருடம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த வருடத்தினுடைய கடைசி 2 டிஜிட்டை போடணும் சரிங்களா. லாஸ்ட் 2 digits ஆஃப் அ இயர் சரிங்களா. லாஸ்ட் 2 digit சரிங்களா. ஃபர்ஸ்ட் இது. சரி, வருடத்தினுடைய இயரோட லாஸ்ட் 2 digit சரிங்களா. ஒய் அப்படின்னா இயர் பார்த்துக்கோங்க. சரி, அதுக்கடுத்து என்ன பண்ணுன்னா, அந்த லாஸ்ட் 2 டிஜிட் இருக்குல்ல, அந்த இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் இருக்குல்ல, அதான் என்ன பண்ணும் அப்படின்னா லாஸ்ட் 2ன்னு போடுக்கிறேன். லாஸ்ட் 2னா லாஸ்ட் 2 டிஜிட் சரிங்களா. அந்த லாஸ்ட் 2 டிஜிட் என்ன பண்ணும் அப்படின்னா 4ஆல வகுத்துக்கணும் சரிங்களா. சரி, திரும்ப இது கூட என்னத்தை கூட்டணும் அப்படின்னா, அந்த 4ஆல வகுத்ததுக்கு அப்புறம் இதுல என்ன பண்ணும், அந்த 4ஆல வகுத்திருப்போம்ல, வகுக்கையில நம்மளுக்கு ஒரு ஈவு கிடைச்சிருக்கும்ல, அந்த ஈவை போடணும் சரிங்களா. அந்த ஈவை போடணும் சரிங்களா. வகுத்தா மட்டும் போற அந்த வகுத்து அந்த ஈவு கிடைக்கல அதை போடணும் சரிங்களா. சரி, இப்ப அது கூட என்னத்தை கூட்டணும் அப்படின்னா, அவங்க என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டை போடணும் சரிங்களா. சரி, இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன மந்த் என்ன மாதம் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதத்துக்கான கோடை போடணும். நான் மேல ஒரு கோடு சொல்லிட்டு அந்த கோடை போடணும் சரிங்களா. சரி, அதுக்கடுத்து என்னத்தை கூட்டிக்கணும் அப்படின்னா, வருடத்துக்கான கோடு சொல்லிட்டு அந்த இயற்கான கோடையும் கூட்டிக்கணும் சரிங்களா. சரி, கூட்டிட்டு கடைசி என்ன பண்ணணும் அப்படின்னா, இவ்வளோ ஆனதையும் கூட்டினதுக்கு அடுத்து அதை 7ஆல வகுத்துடணும் சரிங்களா. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வருடம் லீப் வருடமாக இருந்து ஜான்வரியிலையோ பிப்ரவரியிலையோ டேட்டை கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்சர் இருக்குல்ல, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், 1 மைனஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. இதை மட்டும் கணக்குல எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு என்னது லீப் வருடமா அப்படிங்கிற ஒண்ணு, லீப் வருடம் தானா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும், அந்த வருடம் ஏதோ ஒரு வருடம் இருக்குன்னு வைங்களேன், அந்த வருடம் 1 4 அப்படி இல்லை 400ஆல வகுப்படணும். அப்படி வகுப்படுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், லீப் வருடம்னு சொல்லுவோம் சரிங்களா. அதாவது ஒரு நூற்றாண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம 400ஆல வகுப்போம். ஒரு சாதாரணமான ஒரு ஆண்டாக இருந்துச்சு 1998ன்னு வைங்களேன், இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லீப் இயரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4ஆல வகுப்போம் சரிங்களா. இதே ஒரு வேலை இப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன், 1900 அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், 1900 இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை நம்ம என்ன பண்ணுவோம், 400ஆல வகுப்போம் சரிங்களா. ஏன்னா கடைசி 2 0 இருக்குல்ல, அதனால சரிங்களா. அப்போ இப்படி வகுக்கையில மீதி இஞ்சி வகுப்பட்டுச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லீப் இயர்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ மீதி வந்துச்சு அப்படின்னா அது லீப் இயர் கிடையாது சரிங்களா. அப்போ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனே நம்ம என்ன பண்ணிக்கணும், இதெல்லாம் இந்த லீப் இயரா அப்படிங்கிறத பார்க்க சொல்லி நான் எனக்கு என்ன ஞாபகம் வந்துடணும், 4 அப்படின்னா 400ஆல வகுப்படுச்சுனா தான் அது லீப் இயர் அப்படிங்கிறது டக்குனு உங்க மனசுக்கு வந்துடணும் சரிங்களா. ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஆன்சரை போடலாம் சரிங்களா. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த வருடத்தை எழுதிக்குவோமா, அந்த வருடத்துல இருந்தா மோஸ்டா எல்லாத்தையுமே எழுதுற மாதிரி இருக்கும், இந்த ஃபார்முலா நம்ம போட போறோம் சரிங்களா. சரி, முதல்ல 1977 ஃபார்முலால போடுறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம், அந்த
லாஸ்ட் டிஜிட்டை எழுதணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் டிஜிட்டை எழுதணும். இயரோட கடைசி 2 டிஜிட்டை எழுதிக்கணும். கடைசி 2 டிஜிட்டை எழுதிட்டு இந்த கடைசி 2 டிஜிட்டை இப்போ என்ன பண்ணும், 4ஆல வகுக்கணும் சரிங்களா. சரி, நான் 4ஆல வகுத்தோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஓர் 4 4, மிச்சம் 3. இந்த 7 நான் கீழே இறக்குனேன் அப்படின்னா கடைசியா 9 × 4 36 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லையா. அப்போ மீதி நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம என்னத்தை எடுத்தா போதும், ஈவை மட்டும் எடுத்தா போதும் சரிங்களா. நம்மளுக்கு ஈவனது 19 சரிங்களா. அப்ப அந்த 19 கூட்டிக்கணும் சரிங்களா. சரி, அதுக்கடுத்து என்ன பண்ணணும், டேட்டை பார்க்கணும் சரிங்களா. டேட் நம்மளுக்கு அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, 7ன்னு கொடுத்துருந்தாங்க சரிங்களா. அந்த 7 போட்டுக்கிறேன். சரி, 7 என்ன மாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்ப ஏப்ரல் மாதத்துக்கான கோடை நம்ம போடணுமா. சரி, அப்புறம் ஏப்ரல் மந்தோட கோடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 6 சரிங்களா. சரி, 6ஐயும் போட்டுக்கிறேன், பிளஸ் 6 போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இயர்க்கான கோடை போடணும் சரிங்களா. அவங்க எத்தனை இயர் எதுல இருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 1900 இருந்து 1999 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 0 போடணுமா இயர்க்கான கோட்ல. அப்போ 1997 தானே, அப்போ 1900 இருந்து 1999 வரைக்கும் அது அடங்கிடல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பிளஸ் 0 போட்டுக்கணும் சரிங்களா. சரி, அப்போ பிளஸ் 0 போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் கூட்டிட்டு கடைசி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 7ஆல வகுத்துக்கணும் இல்லையா. இதான ஃபார்மெட்டு. சரி, அப்போ 77 சரிங்களா. 70 இப்போ இதெல்லாத்தையும் கூட்டுமா. இப்போ 7 கூட 6 கூட்டினா அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 13ன்னு கிடைக்கும் சரிங்களா. சரி, இப்போ இந்த 13 கூட 19 கூட்ட போறோம். 10 20, 9 கூட 3 கூட்டினா என்ன கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும். 32ன்னு கிடைக்குமா. சரி, இப்போ இந்த 32 கூட நம்ம என்ன பண்ணோம்னா 77 கூட்டணும் சரிங்களா. 9 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதை பண்ணணும் அப்படின்னா 7ஆல டிவைட் பண்ணும் சரிங்களா. சரி, அப்ப 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, ஓர் 7 7 சரிங்களா. மீதி எத்தனை இருக்கும். சரி, அப்போ 10ல இருந்து 7 கழிச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்குமா. சரி, 39 அப்படி போட்டுக்கிறேன். சரி, இப்போ 7 35 சரிங்களா. அப்போ இந்த 4 மட்டும் போட்டுக்கணும் சரிங்களா. அதாவது மீதி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 4ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 4க்கான கோடு வேர்டு என்ன அப்படிங்கிறத பாருங்க. அப்ப ஏப்ரல் 7 1977 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கிழமை, தேர்ஸ்டே வியாழக்கிழமை சரிங்களா. இதுதான் ஆன்சர். ரொம்ப பெர்ஃபெக்டா ஆன்சர் வந்துடும் சரிங்களா. ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இந்த மெத்தடை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. அதாவது எப்படி தேர்ஸ்டேன்னு சொல்ல வரேன், மீதி நம்மளுக்கு 4ன்னு கிடைச்சிருக்குல்ல, அந்த 4 அதாவது நம்ம மந்த் சாரிங்க இந்த டேக்கான அந்த கோட் வேர்டு வச்சிருக்கோம்ல, அந்த டேக்கான கோட் வேர்ட்ல நம்ம 4 எப்போ வந்திருக்குன்னு பாருங்க. தேர்ஸ்டேல 4 வந்திருக்கா, வியாழக்கிழமை. அதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்க. கடைசி வந்திருக்கூடிய அந்த மீதியில அந்த கிழமைகள்ல என்ன கோடு வேர்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அந்த கிழமை தான் என்னவாக இருக்கும், ஆன்சராக இருக்கும் சரிங்களா. வியாழக்கிழமை தான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.